மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து கொத்தரக்காய் இருந்துச்சு, அது வச்சு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அரிசி மாவு ரொட்டி செய்யலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் நம்ம வேகிறதுக்கு விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா தொலைவி எடுத்துக்கலாம். மாவு நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். இல்லை தண்ணி ஜாஸ்தியாகி மாவு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம சில் தண்ணியில் வச்சு மாவு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து பார்த்து நம்ம அரிசி மாவு மேலே போட்டுட்டு நல்லா திரட்டி சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் போடுற வேலை இருக்காது. இதுக்கு தண்ணி தொட்டு தொடச்சிட்டு அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்கலாம். டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கொஞ்சம் அரிசி மாவு ரொட்டி, ராகி ரொட்டி, ஜோளது ரொட்டி செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 3 ரொட்டி சாப்பிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் பசிக்காது. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு ரொட்டி செய்யணுன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சச்சினுக்கு இன்றைக்கி வந்து யூனிஃபார்முக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கணுமாயிடுச்சு. அவனையும் கூப்பிட்டுட்டு நானும் சச்சும் 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது, பட் வேலை முடிக்கணும் இல்லையா. வரும்போது நோட் புக்ஸ் எல்லாம் வாங்குகிற வேலை இருந்துச்சு. முதல்ல போய் யூனிஃபார்மும் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட் புக் வாங்குறது டயனா புக் ஹவுஸ் தான் போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஓகே பாய், நான் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.